சந்திரன் வந்துங்க ஒரு மிக மிக ஒரு முக்கிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலகீனமாக இருக்கக்கூடாது. சந்திரன் பலகீனமாக இருக்கிறது என்றவென்றால் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சர்ப்ப கிரக சேர்க்கை பெறுவது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. சந்திரன் ராகு கேது சேர்க்கை பெற்று இருப்பது அவ்வளோ நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை பெறுவதும் சந்திரன் கேது சேர்க்கை பெறுறதும் அவ்வளோ ஒன்றும் ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்றால் பொதுவாக உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு நீச்சம் பெறுவது ஒரு சாதகமற்ற அமைப்பாகும். விருச்சிக ராசியில் இருக்கிறது அவ்வளோ சாதகமற்ற அமைப்பாகும். பொதுவாக விருச்சிகத்தில் போய் சந்திரன் இருந்தால் நீச்சம் பெறுவார். கூட செவ்வாய் இருந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுட்டா ஓரளவுக்கு நல்லது. அதுவே நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படாமல் இருந்தால் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. சர்ப்பகிரக சேர்க்கை பெற்று சந்திரன் இருக்கும்போது சந்திரனுக்கு முன்னாடி ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சனி சேர்க்கை பெறுறதும் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நிலை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்றால் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்க்கை பெற்றாலும் சந்திரன் ராகு கேது சேர்க்கை பெற்று இருந்தாலும் கடுமையான தேய்பிரையில் பிறந்தாலும், கடுமையான தேய்பிரைன்னா சூரியனுக்கு 12 போய் இருக்கிறது, சூரியனுக்கு 11 இருக்கிறதுலாம் கடுமையான தேய்பிரைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறது கொஞ்சம் பலகீனம் தான். அதுபோல் சந்திரன் சர்ப்பகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது, ராகு நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருக்கிறதோ, கேது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்கிறதோ, அதுபோல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் இருக்கிறதோ, ஜாதக ரீதியாக சந்திரன் கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்கன்னு அர்த்தம். சந்திரன் பலகீனமாக இருந்தால் அந்த சந்திரன் தொடர்புடைய தசாபுத்தி காலத்தில் மனக்குழப்பங்கள், ஒரு தேவையற்ற மன நிம்மதி குறைவுகள், அனாவசிய செலவுகள், அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலமாக மனஸ்தாபங்கள், தாய் வழி உறவினர் வகையில் பகை, அடுத்து குறிப்பாக உங்களுக்கு வயது மூத்த பெண்கள் மூலமாக தேவையில்லாத ஒரு நிம்மதி குறைவுகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதுவும் குறிப்பாக சந்திரன் ரொம்ப பலகீனமாக இருந்துட்டு அதோடைய தசாபுத்தி நடக்கின்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏன் வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு டிப்ரெஷன், சில பேருக்கெல்லாம் தற்கொலை எண்ணம் கூட வரக்கூடிய ஒரு சாதகமற்ற நிலையெல்லாம் கூட உண்டாகிறது. ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் கூட ஏற்படுது. சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகள், சந்திரன் கூட இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து அதனுடைய பலன்கள் ஏற்படுகிறது. நன்றி.